அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். குர்ஆனில் சொல்லப்பட்ட உயிரினங்கள்ல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது பன்றி. பன்றி அதனுடைய அறிமுகம் சின்ன வயசுல நமக்கு எப்படி இருந்தது, எப்படி அந்த உயிரினத்தை பற்றி முத தெரிஞ்சுக்கொண்டோம் அப்படின்னா, எங்க ஊர் கிராமத்துல வீட்டுக்கு வீடு ஒரு அக்கா பிச்சை எடுக்க வருவாங்க. அவங்க ரொம்ப குள்ளமா இருப்பாங்க. யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிள்ளை என்ன உயரம் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் உயரம் இருப்பாங்க. அப்பவுமே அவங்களுக்கு ஒரு 40 வயசு இருக்கும். அவங்க ஒரு 2-3 பாத்திரத்தை, சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இடுப்புல வச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்துக்கொண்டு வந்து, அம்மா தாயே சோறு போடுங்கம்மான்னு கேட்பாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு. நான் அப்போ ஒரு 2வது 3வது படிக்கக்கூடிய வயசாக இருக்கும். அப்போ அவங்களாம் எங்க இருக்காங்கன்னு பார்க்கும்போது, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு மெயின்லே குடிசைகளாக அவங்க வீடு இருக்கும். அந்த குடிசை வீட்டுகளை சுத்தி பன்றிகள் இருக்கும். அவங்க பன்றிகளை மேற்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அப்போ இந்த அக்காலாம் இங்கதான் இருக்காங்களோ அப்படின்னு நாங்க போகும்போது வரும்போது பார்ப்போம். அவங்க பன்றிகளை மேய்ப்பாங்க. அவங்க வீட்டை சுத்தி பன்றிகள் இருக்கும். அப்ப அதை பார்த்தாலே ஒரே அருவருப்பு, பிடிக்காது சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே. என்ன காரணம் அப்படின்னா, அது சாக்கடையில உருண்டு கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த உருவமும் நமக்கு பிடிக்கல, இயல்பாகவே பிடிக்கல. இப்படித்தான் பன்றிகளை பற்றி நமக்கு தெரியும். பிறகு பன்றிகளை பற்றி ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்தது எப்போ அப்படின்னா, ஒரு இப்போ சமீபத்துல இந்த கொரோனாலாம் வர்றதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல, 2000க்கு பிறகான காலகட்டங்கள்ல பன்றி காய்ச்சல் அப்படிங்கிறது ரொம்ப 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 அச்சுறுத்தலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய, அந்த காய்ச்சல்னால நிறைய மரணங்களை அடுத்தடுத்து நிறைய பேருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கேள்விப்பட்டோம். அதுல ஒரு பெரிய அச்சுறுத்தல், கொரோனா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த பெயர் கொண்ட காய்ச்சல் ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுச்சு. இப்படித்தான் இந்த பன்றியை பற்றிய அறிமுகமும் அச்சுறுத்தலுமாக நம்முடைய அறிமுகங்கள் இருந்திருக்கு. அதற்கு பிறகு திருக்குர்ஆனில் நாம் இந்த விலங்கை பற்றி தெரிந்து கொள்கிறோம். பன்றி என்ற பெயரை கூட சொல்லக்கூடாது என்ற நம்பிக்கை கொண்டவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் நம்ம பாடத்துல படிக்கணும், பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி தரணும். குர்ஆன்ல அந்த வசனம் வருது. அப்ப இந்த குர்ஆன்ல அந்த வசனத்தை ஓதாம கடந்து போயிட முடியுமா? அப்ப அந்த வார்த்தையை சொல்ல வேண்டி வருமே. அதனால இறைவன் என்ன சொல்லி இருக்கிறான் அதை குறித்து அப்படிங்கிற தெளிவான புரிந்துணர்வோடு இதை நம்ம அணுகணும் அப்படிங்கிறது தான். அப்போ இறைவன் என்ன சொல்ல வர்றான், திருக்குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படிங்கிற பட்சத்துல, பன்றியினுடைய இறைச்சி தடை செய்யப்பட்ட ஹராமான ஒன்றாக இருக்கிறது, அது சாப்பிடாதீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இறைவன் திருக்குர்ஆன்ல ஹராமான பன்றி இறைச்சி அப்படிங்கறத தெளிவா குறிப்பிட்டு சொன்னான். அதுல சொல்லும் போது, கழுத்து தானாக அறுபட்டு இறந்து போன உயிரினம், செத்து போன உயிரினம், உயிரினங்களுடைய ரத்தம், இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பொதுப்படையாக சொல்லி கொண்டு வந்த இறைவன் பன்றியினுடைய இறைச்சி அப்படின்னு சேர்த்து குறிப்பிட்டு ஒரு உயிரினத்தை ஸ்பெஷலைஸ் பண்ணி இறைவன் சொல்றான். இந்த மத்த எல்லாத்தையும் பொதுவா சொல்றான். உயிரினுடைய ரத்தம், தானா செத்து போனது, கழுத்து நெரிக்கப்பட்டு செத்து போனது, இதெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவன் பன்றி இறைச்சி அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம். ஏன் இறைவன் பன்றியை மட்டும் சொல்லியிருக்கிறான்? என்ன காரணமாக இருக்கும்? இது முழுவதுமே ஹராமாக்கப்பட்டது காரணம் என்ன? ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் இதை உணவாக எடுத்துக்கொள்கிறார்கள். இது மேய்ச்சலுக்காகவே, அதிக லாபத்துக்காகவே பல இடங்களில், பல ஊர்களில், பல நாடுகளில் இது இன்றைக்கும் வளர்க்கப்படுகிறது. வீட்டுப்பன்றி, காட்டுப்பன்றி என்று பல்வேறு வகையினங்கள் உண்டு. பல்வேறு காரணங்களுக்காக இவை வளர்க்கப்படுகிறது என்ற நிலைமைகள் உண்டு. அப்போ இதை எப்படி நாம் பார்க்கிறது அப்படிங்கும்போது, திருக்குர்ஆன் மிக தெளிவாக பன்றியை இறைச்சிக்காக வளர்க்க கூடாது, பன்றி இறைச்சி என்பது ஹராம், தடை செய்யப்பட்டது. திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, பன்றி இறைச்சி என்பது தடை செய்யப்பட்டது. இவ்வளவு தூரம் தெளிவாக சொல்லி அது மக்களிடையே ஒரு பெரிய செய்தியாக பேசப்பட்டு, அதனுடைய பன்றி என்ற பெயரை சொல்லுவது கூட ஹராம் என்ற அளவிற்கு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்கிறதே. அப்ப என்ன காரணம் அப்படிங்கும்போது, நான் ஒரு சகோதரிகிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, பன்றி என்பது மலத்தை தின்னக்கூடிய, கழிவை தின்னக்கூடிய ஒரு உயிரினம் இல்லையா, அதனால அது வந்து நஜீஸ், அதுவும் நஜீஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அதே வேலையை செய்யக்கூடிய இன்னும் சிலவற்றையும் நம்மளால காட்ட முடியுமே, இன்னும் சில உயிரினங்களை நம்மளால காட்ட முடியுமே அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இது முழுமையாக அதையே உணவாக எடுத்துக்கொள்ளுகிற அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசுபொருளாச்சு. அப்போ என்ன விஷயம்ங்கிறது நம்ம சயின்ஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி அப்படிங்கிற டேட்டாவை நம்ம வெளியில எடுக்கிறோம். எடுக்கும்போது இறைவன் சும்மா சொல்லியிருப்பானா?
நம்ம தான் தொடர்ந்து ஒவ்வொரு உயிரினத்தை பற்றி இறைவன் என்னவெல்லாம் அத்தாட்சியை தந்திருக்கா, சரியான ஒரு லீடு கிடைக்குமே, அப்படி கிடைத்தது. என்ன காரணம் அப்படின்னா, பன்றிகளுக்கு வியர்வை சுரப்பிகள் கிடையாது. வியர்வை சுரப்பிகள் இல்லை என்றால் அது தன்னுடைய கழிவுகள் முழுவதையும் வேர்வை முழுவதையும் எப்படி வெளியேற்ற முடியாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, கழிவுகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மற்ற விலங்குகளுக்கெல்லாம் அவ்வளவு. அப்ப பன்றிக்கு அதனுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு பெரிய அளவுல பாதிப்பு. ஆட்டோமேட்டிக்காவே அது நஜீஸா தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காவே நஜீஸ். இதனுடைய லேசான தத்துவங்களை எடுக்கும்போது நாயோட சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ இது குளிர்ச்சி அடைகிறதுக்கு என்ன செய்யுது, நாய் தன்னை குளிர்ச்சி ஆக்கிக்கிறதுக்கு என்ன செய்யும், நாக்க தொங்க போட்டு கொண்டிருக்கும். இறைவன் அது திருக்குறான்ல சொல்லியிருக்கிறான். அப்ப அதிகமான வெப்பத்துக்கு ஆளாகிற நாய் தான் வெறி நாய் ஆகுது, அது ரேபிஸ் ஆகுது, உயிர்கள் செத்து போகுது அந்த வைரஸ் பரவி. அப்ப இந்த அதிகமான வெப்பத்துக்கு ஆளாகக்கூடிய இந்த பன்றி என்ன செய்யுது அப்படின்னா, பல வைரஸ் தாக்குதலுக்கு ஆளாகி பன்றி காய்ச்சல் உள்ளிட்ட பல விடயங்கள் உயிரினங்கள் மரணித்து போகுது. நாயையும் பன்றியும் இந்த இடத்துல நான் ஒப்பிட்டு பாக்குறேன். ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான விஷயங்களை இறைவன் படைச்சிருக்கான். அப்போ நாயும் மிக தெளிவாக இஸ்லாத்துல கிட்டத்தட்ட ஹராம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. என்னன்னா, வீட்டு வாசல்ல நாய் இருந்துச்சுன்னா அதோட சத்தம் இருக்கும்போது மலக்குகள் வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க, ஏன்னா அது நஜீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அதே மாதிரி இந்த பன்றியினுடைய விடயம் இப்ப நஜீஸ் முழுமையாக தன்னை குளிர்ச்சியாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யும் அப்படின்னா, போய் சாக்கடையில பிறண்டு அது போய் குளிர்ச்சியான தண்ணியில பிறண்டு தன்னை குளிர்விச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு மிக குறைவா இருக்கும்போது சாக்கடையில போய் பிறண்டு தன்னை என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா குளிர்விச்சுக்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா, முழுசும் சாக்கடையில முங்கி எந்திரிச்சு வராது, சாக்கடையில தன் உடலை பிரட்டிக்கிட்டு வரும். நஜீஸ், அதுவும் நஜீஸ். ஏற்கனவே வியர்வை வெளியேறாது, அது போய் பிறண்டு பழகக்கூடிய இடம் சாக்கடை, கழிவு. இப்ப அந்த விலங்கு முழு 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 விஷத்தன்மையோடு பல கிருமிகளை பரப்பக்கூடிய ஒன்றாக இருக்கும். அதனால் அதை உணவாக உண்பது என்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்குது. இஸ்லாம் எதையெல்லாம் தடை செஞ்சிருக்கோ அவற்றை எந்த மனிதன் எடுத்து உட்கொள்றானோ அவன் வழியாக உலகத்துக்கே தொற்று நோய் பரவுது. ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா காலகட்டத்துல சீனால வவ்வால் கரியில் இருந்துதான் கொரோனா வைரஸ் பரவுச்சு அப்படிங்கிற பெரிய ஆய்வு முடிவுகள்லாம் வெளிவந்துச்சு. தடை செய்யப்பட்ட கறி, இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு எதெல்லாம் தடை செய்யப்பட்டிருக்கிறதோ அதுல இருந்துதான் பலவிதமான நோய் கிருமிகள். பாம்பு கறி தடை செய்யப்பட்டது. பல இடங்கள்ல அதுல இருந்து வித்தியாசமான நோய்கள்லாம் பரவி உலக மக்கள் அழியக்கூடிய பல விடயங்களை வரலாறு கண்டிருக்கிறது. அப்படித்தான் பன்றியினுடைய இறைச்சியும். அதனாலதான் இஸ்லாம் அதை மிக தெளிவாக அந்த வார்த்தையை குறிப்பிட்டு இறைவன் சொல்றான், இந்த விலங்கினத்தினுடைய இறைச்சி ஹராம், தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஹலாலான உணவுகளை உண்பதன் மூலமாக மட்டும்தான் ஹலாலான உணர்வுகளை பெற முடியும். ஹராமாக இருக்கக்கூடிய தடை செய்யப்பட்ட விலங்குகளுடைய இறைச்சியை சாப்பிடும் போது ஹராமான உணர்வுகள் பரவக்கூடுங்கிற மிகப்பெரிய உளவியல் தத்துவம் இதற்கு பின்னாடி இருக்குது. நான் எப்பவுமே அடிக்கடி சொல்றேன், உணவின் வழியாக உணர்வு கடத்தப்படுகிறது. அம்மா சமைக்கிற சாப்பாட்டின் வழியாக அவளுடைய அன்பும் பாசமும் பிள்ளைக்கு கடத்தப்படுகிறது. அதனாலதான் எங்க போய் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய விருந்துல சாப்பிட்டுட்டு வந்தாலும் அம்மா கை பணிஞ்சு தர்ற சோறு மாதிரி இல்ல, அது தரக்கூடிய மன நிறைவை தராது அப்படிங்கறத நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். உணவின் வழியாக உணர்வு கடத்தப்படுகிறது. அப்ப தடை செய்யப்பட்ட கறியை சாப்பிடும் போது ஹராமான எல்லா விதமான உணர்வலைகளும் இந்த சமூகத்துல பிறழும், பல நோய்கள் பரவும், மனிதன் இறப்பான், பல சமூக குற்றங்கள் நடக்கும். இவ்வளவுக்கும் பின்னாடியும் ஹலாலான உணவு அப்படிங்கறது, அனுமதிக்கப்பட்ட உணவு அப்படிங்கறதுல என்ன, உணவுல கூட அனுமதிக்கப்படாததுன்னு இஸ்லாத்துல இருக்குது அப்படின்னு பலர் கேட்கும் பொழுது அதற்கு பின்னாடி மனிதனுடைய உயிர் இருக்குது, மனிதனுடைய உணர்வு இருக்குது, சமூகத்தினுடைய உயிர் இருக்குது, சமூகத்தினுடைய குற்றங்கள் இருக்குது. இப்ப இந்த விஷயங்களை யோசிச்சு பார்க்கும்போது இறைவன் பன்றி இறைச்சி தடை செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு எவ்வளவு குறிப்பிட்டு சொல்றான் ஒரு உயிரினத்தை அப்படின்னு பார்க்கும்போது, வல்ல ரஹ்மான் கருணையாளன், அவன் நம்மை பாதுகாக்கிறான். குரானை அதிகமாக நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? சிந்திப்போருக்கு இதுல அத்தாட்சி இருக்கிறது என்று இறைவன் படிச்சு குரான் முழுக்க சொல்றானே. குரானை அதிகமாக மனனம் செய்வது என்பதை தாண்டி குரானை அதிகமாக பொருள் விளங்கி படித்து அதை பயிற்சி செய்வது, வாழ்க்கையில் செயல்படுத்துவது என்பதற்கு அதிக முக்கியத்துவம் தர வேண்டிய சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது. ஏன் அப்படின்னா,
நிறைய சமூக குற்றங்கள் இங்கே பெருகி கொண்டிருக்கிறதுங்கிற ஆபத்து இன்னைக்கு பரவி இருக்குது. அதுல இருந்து வெளிவரணும் அப்படின்னா உணவிலும் ஹலால் அப்படிங்கிற விஷயத்த இந்த மனித கூட்டம் என்றைக்கு கடைபிடிக்குதோ அன்றைக்கு சமூக குற்றங்கள் குறைய தொடங்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய சத்தியம் இதற்குள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குர்ஆன் சொல்லும் இன்னொரு உயிரினத்தோடு நாம் உங்களை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.